திருநெல்வேலியில் எம்பி முன்னிலையில் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மோதல் நிகழ்ந்ததாக தெரிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த மோதலுக்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் கொக்கைகுளம் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு இன்றைய தினம் காமராஜருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்புள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், தற்போதைய காங்கிரஸ் மாநகர் மாவட்ட தலைவர் ராமேஸ்வரன் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உறுதிமொழி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அந்த காமராஜர் சிலை முன்பு இந்த நடந்த நிகழ்ச்சியின் போது புகைப்படம் எடுப்பதற்கு அங்கு அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்திருந்தார்கள். அப்போது ஒருவருக்கொருவர் முண்டிடித்துக் கொண்டு போஸ் கொடுக்க முயன்ற போது அங்கிருந்த நிர்வாகிகளுக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது முன்னாள் மாவட்ட தலைவரான சங்கரபாண்டியன் அங்கு முன்னாள் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல நிர்வாகிகளை அங்கிருந்து நகர்ந்து நிற்கும்படி அறிவுறுத்தினார். அந்த சமயத்துல இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இது நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் மற்றும் தற்போதைய மாவட்ட தலைவர் என முன்னாள் நிர்வாகிகள் என அனைவரும் இருந்தபோது இந்த கைகலப்பு சம்பவம் நடைபெற்றது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அங்கிருந்த நிர்வாகிகள் அவர்கள் இருவரையுமே பிரித்துவிட்டு அங்கிருந்த நிகழ்ச்சியை உடனடியாக முடித்துவிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சிக்காக சென்று விட்டார்கள். காங்கிரஸ் நிர்வாகிகளுக்குள்ளேயே ஏற்பட்ட அந்த கைகலப்பு மற்றும் சலசலப்பு சம்பவத்தால ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழல் காரணமாக தற்போது அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரோடு மற்ற நிகழ்வுகள் நடத்தும் போது எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என இந்த போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.